Determination of new profit sharing ratio and gaining ratio. Sums போடுறதுக்கு முன்னாடி first நம்ம இதோட ப்ராப்பரா எதுக்கு நம்ம இதெல்லாம் ஃபைண்ட் பண்றோம் அதோட காரணம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ ரிட்டையர்மென்ட்னு பாத்தீங்கன்னா இப்போ எதுக்கு நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இங்க கண்டுபிடிக்கிறோம். It is necessary to determine the new profit sharing ratio at the time of retirement of the partner. Okay, retirement ஆகறான் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்னர் ரிட்டையர் ஆகிறான். ஸோ அதுக்காக நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சி ஆகணும், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இவங்களோட ரேஷியோ ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். இவங்க போன பிறக்கும் என்ன ஆகும், இங்கே ரேஷியோ சேஞ்ச் ஆகிடும் எங்களோட 3 பேரோடதும். ஓகேங்களா? ஸோ தட் அந்த ஃபேமோட என்ன இருக்குன்னா அந்த ப்ராஃபிட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து அக்வயர் பண்ண முடியும். ஓகேங்களா? மீன்ஸ் இப்போ இவன் போகிறான்னா இனிமேல் ப்ராஃபிட் அந்த ஃபேமில் நடக்குதுன்னா இவங்க எல்லாரும் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவன் என்ன ஆகும், இவனோட ப்ராஃபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேமுக்காக ப்ராஃபிட்ஸ் இவங்க இனிமேல் எடுத்துக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, பிகாஸ் த கண்டினியூங் பார்ட்னர்ஸ் அக்வயர் த ரிட்டையரிங் பார்ட்னர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் அக்ரீட் ப்ரப்போர்ஷன் இன் விச் ஃபியூச்சர் ப்ராஃபிட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு த கண்டினியூங் பார்ட்னர்ஸ். இப்போ பாருங்க, இந்த பார்ட்னர் வெளியே போறான்னா அப்போ இவனுக்கு எவ்வளோ கிடைக்கணும், இவனுக்கு எவ்வளோ கிடைக்கணும், இவனுக்கு எவ்வளோ கிடைக்கணும், அது கூட என்ன இருக்கும், சில கொஷின்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் அவங்க வந்து என்ன இப்போ ப்ரப்போர்ஷன் ஆஃப் எவ்வளோ வந்து அவங்க வந்து ரேஷியோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, அவங்க ஃபியூச்சரில் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படி சப்போஸ் அப்படி வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் நாட் அக்ரீடா இருந்ததுன்னா த கண்டினியூ பார்ட்னர்ஸ் வில் ஷேர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈக்குவலி. அப்போ இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுவாங்க, இங்கே எல்லாரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கெய்னிங் ரேஷியோனா என்னது, கெய்னிங் அதை தெரியணும்ல உங்களுக்கு. கெயின்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு ஏதோ கிடைக்குது. ஓகே, லைக் ஆஸ் அ ப்ராஃபிட் மாதிரி, கரெக்டுங்களா? பட் இதில் பாருங்க, ரிட்டையர்மெண்ட்ல த கண்டினியூ பார்ட்னர் மே கெயின் எ போர்ஷன் ஆஃப் ஷேர் ஆஃப் தி ரிட்டையரிங் பார்ட்னர். இப்போ இவன் வந்து ரிட்டையர் ஆகுறான்னா இந்த கண்டினியூ பார்ட்னருக்கு என்ன ஆகும், இனிமேல் அவங்க கெயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? போர்ஷன் ஆஃப் தி ஷேர். ஓகேங்களா? த கெயின் மே பி ஷேர்ட் பை ஆல் பார்ட்னர்ஸ் ஆர் சம் ஆஃப் த பார்ட்னர்ஸ். ஒன்று என்ன இருக்கும், எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா என்ன ஆகும், சாரி ஷேர் கிடையாது, கெயின் பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு பார்ட்னருக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை 2 பார்ட்னருக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? கெய்னிங் ரேஷியோ இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி ப்ராஃபிட் விச் இஸ் கெயின்ட் பை தி கண்டினியூங் பார்ட்னர். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு ப்ராஃபிட் மாதிரி. ஓகேங்களா? ஸோ தட் கெய்னிங் யார் கெயின் பண்ணுறா, இந்த கண்டினியூ பார்ட்னர் கெயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? த பர்பஸ் ஆஃப் ஃபைண்டிங் த கெய்னிங் ரேஷியோ இஸ் டு பியர் த குட்வில் டு பி பெய்ட் டு த ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ். எதுக்கு இங்கே வந்து அந்த ரேஷியோஸ் வந்து எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க, இங்கே கெய்னிங் ரேஷியோ எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இப்போ பாரு இவங்க 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பிஸ்னஸை ரன் பண்ணியிருக்காங்க, ஒரு குட்வில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஓகே, ஸோ உங்களோட லாஸ்ட்டாக ஃபைனல் உங்கள் 4 பேரோட குட்வில் ஒரு அமௌண்ட் இருக்கும். கரெக்டுங்களா? ஓகே, ஸோ தட் இந்த குட்வில்லோட இவனோட ஷேர் கிடச்சிடும், இவனுக்கு எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ கிடச்சிடும். மிச்சம் இருக்க ரிமைனிங் என்னவா இருக்கும், அவங்களோட அந்த கெய்னிங் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஷேர் ஆகும் இந்த 3 பேருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த கான்செப்டில். எக்ஸசைஸில் 7th சம்மு. இதில் வந்து காயல், மாலா அண்ட் நீலா. ஸோ 3 பேர் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இதில் ரிட்டையர் ஆகிறது யாருன்னா காயல். ஓகேங்களா? ஸோ இவங்களோட ரேஷியோ என்னவா இருக்குன்னா 2:2:1 இருக்கு. ஸோ காயல் ரிட்டையர் ஆகுறான்னா அப்போ என்ன ரேஷியோ இருக்குன்னா, நியூ ரேஷியோ இருக்குது 3:2. ஓகே, இதில் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, உங்களுக்கு கெய்னிங் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். when நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் given கொடுத்துருக்காங்க அங்கே, ரைட்? ஸோ கெய்னிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் ஷேர் கெயின் பை தி கண்டினியூங் பார்ட்னர். ஓகே, கெய்னிங் ரேஷியோ அதுதான். பட் ஷேர் கெயின் இஸ் ஈக்குவல் டு நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். ஓகே, இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். நியூ ஷேர் என்னது இந்த இடத்துல, மாலாக்கு வந்து 2/5. So 2/5 minus, sorry, new வந்து உங்களுக்கு 3/5. ஓகேங்களா? ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/5 வரும். is to நீலாக்கு வந்து நியூ ஷேர் எவ்வளோ, 2/5 மைனஸ் ஓல்டு ஷேர் என்ன இருக்கு, 1/5.
5 எப்படி வந்தது ஃபுல்லாக ஆட் பண்ணிப்போம் 2 + 2 + 1 இது ஃபுல்லாக 5 இது ரெண்டு ஆட் பண்ணால் 5 வருது அதனால தான் டினாமினேட்டர் உங்களுக்கு 5 வருது ஓகேங்களா ஸோ இப்போ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு 5 இது இங்கே 2 இங்கே 3 இருக்குது 3 - 2 வந்து உங்களுக்கு 1 வரும் ஸோ 2 - 1 இது 5 இது 1/5 வரும் is to 1/5 வரும் ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன எழுதுவீங்க நீங்கள் therefore the gaining ratio of Mala and Nila is 1:1 எக்ஸசைஸில் 8th sum ஸோ சுனில் சுமதி அண்ட் சுந்தரி இவங்க 3 பேர் பார்ட்னராக இருக்காங்க என்ன ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்கன்னா 3:3:4 ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்க இவங்க ஸோ இதில் சுந்தரி வந்து ரிட்டையர் ஆகிறா ஸோ இவரோட ஃபுல் ஹோல் ஷேர் வந்து யார் எடுத்துக்கிறான்னா சுனில் எடுத்துக்கிறான் ஓகேங்களா என்டையர் ஷேர் இட் மீன்ஸ் அப்போ எவ்வளோ இருக்கும் 4/10 ஓகேங்களா இந்த 4/10 ஷேர் வந்து யார் எடுத்துக்கிறா இந்த சுனில் எடுத்துக்கிறான் ஸோ இங்கே கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இங்கே பாருங்கள் இதில் வந்து மீன்ஸ் ஒரு ரிட்டையர் ஆகிற பார்ட்னரு ஒரு பார்ட்னர் வந்து எடுக்கிறான் 2 பார்ட்னர் எடுக்கலை ஒரு பார்ட்னர் எடுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்கன்னா when new profit sharing ratio is not given அப்போது only one partner gains the retiring partner share அப்போ என்ன ஃபார்முலா இருக்கும் உங்களுக்கு ஓல்டு ஷேர் ப்ளஸ் ஷேர் கெயின் இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் சொல்யூஷனில் என்ன எழுதுவீங்க ஷேர் கெயின் பை சுனில் மட்டும் தானே வாங்குறான் ஸோ 4/10 வரும் ஸோ சுமதி வந்து எதுவுமே இல்லை அதனால 0 இருக்கும் வருது ஸோ கெய்னிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 4/10 is to 0 ஸோ தட் இஸ் 4:0 ஸோ கெய்னிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் கண்டினியூங் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேர் ப்ளஸ் ஷேர் கெயின் ஸோ சுனில் இஸ் டு சுமதி ஓகேங்களா ஓல்டு ஷேர் ப்ளஸ் ஷேர் கெயின் இஸ் டு ஓல்டு ஷேர் ப்ளஸ் ஷேர் கெயின் ஓகேங்களா ஸோ ஓல்டு ஷேர் எவ்வளோ சுமதியோடது சுனிலோடது ஸோ அது வந்து உங்களுக்கு 3/10 3/10 எங்கேருந்து வந்தது உங்களுக்கு ஓல்டு ஷேர் ஸோ இது 3 10 எங்கேருந்து வந்தது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 வரும் ஸோ 3/10 ப்ளஸ் ஷேர் கெயின் எவ்வளோ 4/10 ப்ளஸ் இது எவ்வளோ இது வந்து உங்களுக்கு 3/10 வரும் ப்ளஸ் 0 ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு எல்சிஎம் 10 வரும் உங்களுக்கு ஸோ 3 + 4 is to இது 10 3 ஸோ இது வந்து உங்களுக்கு 7/10 வரும் is to 3/10 ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன எழுதுவீங்க therefore new profit sharing ratio of Sunil and Sumati is 1/10 3/10 that is 7:3 ன்னு எழுதிடுவீங்க இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் சைஸில் 9th சம்மு ராமு சோமு அண்ட் கோபு 3 பேர் பார்ட்னராக இருக்காங்க ஸோ எந்த ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்கன்னா 5:3:7 ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்க ஸோ இதில் கோபு வந்து ரிட்டையர் ஆகிறான் ஸோ இவனோட எல்லா ஷேர்ஸை யார் எடுத்துக்கிறாங்கன்னா ராமுவும் அண்ட் சோமுவும் எடுத்துக்கிறாங்க ஸோ எந்த ரேஷியோவில் எடுத்துக்கிறாங்கன்னா இவங்க வந்து 3:1 ரேஷியோவில் எடுத்துக்கிறாங்க ஸோ இது என்னது உங்களுக்கு ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஷேர் கெயின் ஓகேங்களா அந்த 3:1 தான் உங்களுக்கு என்னது ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஷேர் கெயின் ஓகே ஸோ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க உங்களுக்கு என்னதுன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ இப்போ பாருங்கள் இந்த கேஸில் நீங்கள் ரிட்டையர் ஆகிற பார்ட்னரோட ஷேர் வந்து யார் எடுத்துக்கிறாங்க 2 பேர் எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா பட் 8th எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு பார்ட்னர் தான் எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி கேஸில் நீங்கள் வந்து உங்களோட ஃபார்முலா இதுதான் யூஸ் ஆகும் ஸோ மோர் தென் ஒன் பார்ட்னர் கெயின் த ரிட்டையரிங் பார்ட்னர் ஷேர் வந்து நியூ ஷேர் ஆஃப் கண்டினியூ பார்ட்னர் ஓல்டு ஷேர் ப்ளஸ் ஷேர் கெயின் அப்புறம் வந்து ஷேர் கெயினுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்கன்னா ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் இன்டூ ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஷேர் கெயின் இங்கே இருக்க ஆன்சர் வரதான் நம்ம இந்த ஷேர் கெயினை இங்கே எழுதுவோம் ஓகேங்களா அப்போ தான் இந்த ஃபார்முலா நம்மளால் அப்ளை பண்ண முடியும் அப்போ தான் என்ன வருதோ அதை நம்ம எழுத முடியும் ஸோ இப்போ சம்ஸ் பாருங்கள் இங்கே வந்து சொல்யூஷன் எழுதுங்க கோபூஸ் ஷேர் வந்து 7/15 ஓகேங்களா ஸோ இப்போ உங்களோட ஃபார்முலா என்ன இருக்குது ஷேர் கெயின் ஈக்குவல் டு ரிட்டையரிங் பார்ட்னர் ஷேர் இன்டூ ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஷேர் கெயின் ராமு டு சோமுன்னு எழுதிக்கோங்க ஸோ ராமுவோடது ரிட்டையரிங் பார்ட்னரோட ஷேர் எவ்வளோ 7/15 ஸோ 7/15 எழுதிக்கோங்க ஸோ அவனோட ஷேர் என்னவாக இருந்தது 3:1 அப்போ 3/4 வரும் ஓகேங்களா அதே மாதிரி சோமுவோடதுனது 7/15
ஓகே 7/15 வந்து என்னது அந்த ரிட்டையரிங் பார்ட்னரோட ஷேரு இன்டூ போர்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் கெயின் எவ்வளோ 1/4 வரும். ஸோ அதான் இங்கே எழுதியாச்சு. ஓகேங்களா, இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21/60 வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7/60 வரும். ஸோ கெய்னிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 21/60 இஸ் டு 7/60, தட் இஸ் 3:1 வந்துடும். ஸோ இந்த 21 இருக்குது பார்த்தீங்களா, 21:7 உங்களுக்கு எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்? இது 7 டேபிளில் கேன்சல் ஆகும். 7 டேபிளில் இது 3 டைம்ஸ் வரும் அண்ட் 7 டேபிள்ஸில் இது 1 டைம் வரும். அதான் இங்கே 3:1 காட்டியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட் என்னது, நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம் அதோட கண்டினியூ பார்ட்னரோடது. ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன எழுதுவீங்க நீங்கள், ராமு இஸ் டு சோமு. ஸோ ராமுக்கும் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகும், சோமுக்கும் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஓல்டு ஷேர் ப்ளஸ் ஷேர் கெயின், ஓல்டு ஷேர் ப்ளஸ் ஷேர் கெயின். ஓல்டு ஷேர் என்னது, ராமுவோடது 3/15. ஓகேங்களா, ஸோ 3/15 ப்ளஸ் ஷேர் கெயின் எவ்வளோ, இப்போ புதுசாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்களா, நம்ம என்ன எழுத போகிறோம், இதுதான் எழுத போகிறோம். ஓகே, 21/60 எழுத போகிறோம். இதை எழுத மாட்டோம். ஏன் எழுத மாட்டோம்னா நம்மளுக்கு இந்த டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் 21/16 எழுதுவீங்க. இஸ் டு ஓல்டு ஷேர் எவ்வளோ 5/15 ப்ளஸ் ஷேர் கெயின் எவ்வளோ இவனோடது 7/16 எழுத போகிறோம். ஸோ 7/60. ஓகேங்களா, இப்போ இது எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு இது 60 வரும். ஓகே, 15 டேபிள்ஸில் 60 எத்தனை டைம்ஸ் வரும் உங்களுக்கு, 4 டைம்ஸ் வரும். இன்டூ இந்த 3 அப்படி எழுதிருங்க ப்ளஸ் 60 தட் இஸ் 16 ones are 60 வருது. ஸோ அப்போ 1 இன்டூ இந்த 21 அப்படி எழுதிருங்க இஸ் டூ. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்சிஎம் எடுத்தால் 60 வரும். ஸோ 5 டேபிள்ஸில் உங்களுக்கு 15 டேபிள்ஸில் 60 எத்தனை டைம்ஸ் வரும் உங்களுக்கு, உங்களுக்கு இது வந்து வரும் 4 டைம்ஸ். ஓகேங்களா, ஸோ 4 இன்டூ 5 ப்ளஸ் ஸோ 60 ones are 60, 1 இன்டூ இந்த 7 அப்படி எழுதிடுங்க. ஓகேங்களா, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இது வந்து 12 ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ணால் 21 வரும் பை 60 இஸ் டூ இது மல்டிப்ளை பண்ணால் 20 ப்ளஸ் 1 7s are 7 பை 60 வரும். ஓகேங்களா, இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 33 வரும். 33/60 வரும் இஸ் டூ இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 27 வரும். ஸோ 27/60 வரும். இப்போ நீங்கள் இதில் நீங்கள் இதை ஒன்றும் சின்னதாக எப்படி பண்ணலாம், நீங்கள் 3 டேபிள்ஸில் இதை கேன்சல் பண்ணலாம். ஓகே, 3 டேபிள்ஸை கேன்சல் பண்ணால் இது 11 இது உங்களுக்கு 20 வரும். ஓகேங்களா, பாருங்கள் 3 டேபிள்ஸில் இது 11 டைம்ஸ், 3 டேபிள்ஸில் இது 20 டைம்ஸ். அதே மாதிரி 3 டேபிள்ஸில் இது உங்களுக்கு 9 டைம் வரும் அண்ட் 3 டேபிள்ஸில் இது 20 டைம்ஸ் வரும். இஸ் டூ ஸோ 9/20. ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்க போகுது, 11:9 இருக்க போகுது. ஸோ எப்படி எழுதுவீங்க இதை, த நியூ ரேஷியோ of Ramu and Somu is 11/20 is to 9/20, that is 11:9. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். எக்ஸசைஸில் 10th சம்மு. ஸோ நவீன், ரவி அண்ட் குமார் 3 பேர் பார்ட்னராக இருக்காங்க. இதில் குமார் வந்து என்ன ஆகுறான், ரிட்டையர் ஆகுறான். ஸோ இவங்களோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்கன்னா 1/2, 1/4 அண்ட் 1/4. ஓகேங்களா, இப்போ இந்த குமார் ரிட்டையர் ஆகிறான் பார்த்தீங்களா, அவனோட ஷேர்ஸ் எல்லாமே யார் எடுத்துக்கிறாங்கன்னா இவங்க 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ வரப்போகிற ப்ராஃபிட்லாம் இவங்க தான் இனிமேல் பார்க்க போகிறாங்க. ஸோ எந்த ரேஷியோவில் எந்த இதில் எடுக்க போகிறாங்கன்னா ஈக்குவலினா என்ன வரும், 1:1. அப்போ இது என்ன, இது வந்து ப்ரப்போர்ஷன் ஆஃப் ஷேர் கெயின், இவங்க 2 பேர் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இதில் என்ன கால்குலேட் பண்ணணும், நீங்கள் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ சொல்யூஷன், கெய்னிங் ரேஷியோ இஸ் 1:1 as Kumar shares is taken up by Naveen and Ravi equally. ஸோ குமார் ஷேர் என்னவாயிடும் 1/4. ஓகேங்களா,
அப்புறம் பாருங்க இதில் இந்த மாதிரி கேஸில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, உங்களோட ஃபார்முலா என்னவா இருக்க போகுது, இது இருக்க போகுது. ஓகே, மோர் தென் ஒன் பார்ட்னர் கெயின் த ரிட்டையரிங் பார்ட்னர் ஷேர்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா இருக்கும் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இப்போ ஷேர் கெயின் இஸ் ஈக்குவல் டு ரிட்டையரிங் பார்ட்னர் ஷேர் எவ்வளோ இருக்கு, அவனோட 1/4 ஷேர் இருக்கு, ரைட். ஸோ 1/4 இன்டூ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் கெயின் யாருது, நவீந்து. ஸோ நவீந்து வந்து பார்த்தீங்கன்னா 1/2. ஓகே, 1:1 ரேஷியோவில் தானே ஷேர் பண்ணுறாங்க, அப்போ 1/2 வரும். ஓகே, இஸ் டூ நெக்ஸ்ட் ரிட்டையரிங் பார்ட்னர் ஷேர் எவ்வளோ, 1/4. யாரோடது இது வந்து ரவிது. இஸ் டூ இன்டூ ஸோ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் கெயின் அது 1/2. ஓகே, 1/2 இது, 1/2 இது. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், இது 1/8 இஸ் டூ 1/8. ஓகேங்களா, இதுதான் உங்களோடது என்னது, ஷேர் கெயின். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நியூ ஷேர் ஆஃப் கண்டினியூங் பார்ட்னர். ஸோ நியூ ஷேர் ஆஃப் கண்டினியூங் பார்ட்னர் வந்து என்ன இருக்குங்க, நவீந்து. ஸோ நவீந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ஷேர் எவ்வளோ, 1/2. 1/2 ரவிது வந்து 1/4. ஸோ 1/2 நவீந்து, ரவிது வந்து 1/4 பிளஸ் ஷேர் கெயின் எவ்வளோ இருக்கு, 1/8 and 1/8. ஸோ 1/8 plus 1/8. ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன வரும், எல்சிஎம் இங்கே 8 தான் வரும். ஸோ 2 டேபிள்ஸில் 8 எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும். ஸோ 4 இன்டூ இந்த 1 அப்படியே இறக்கிடுங்க, ப்ளஸ் 8 டேபிள்ஸ் 8 1 டைம்ஸ், 1 இன்டூ 1 இஸ் 2. இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 8 வரும் உங்களுக்கு. ஸோ 4 டேபிள்ஸில் 8 எத்தனை டைம்ஸ், 2 டைம்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ 2 இன்டூ இந்த 1 அப்படியே இருக்குங்க, ப்ளஸ் 8 டேபிள்ஸ் 8 1 டைம் 1, இந்த 1 இப்போ இறக்கிடுங்க 1. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 4 ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 வரும் பை 8 இஸ் 2. 2 2s are 2 1s are 2 ப்ளஸ் 1. ஓகேங்களா, 8. ஸோ இது வந்து 5/8 வரப்போகுது இஸ் 2. இது உங்களுக்கு 3/8 வரப்போகுது. ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு therefore நியூ ஷேரிங் ஆஃப் நவீன் அண்ட் ரவி இஸ் 5/8, 3/8, தட் இஸ் 5:3. எக்ஸசைஸில் 11th சம்மு. ஸோ மணி, கனி அண்ட் சோனி ஆர் பார்ட்னராக இருக்காங்க. என்ன ரேஷியோவில் ஷேர் பண்ணுறாங்கன்னா 4:3:4:5:6. ஸோ மணி ரிட்டையர் ஆகிறான். இதில் யார் ரிட்டையர் ஆகிறா, மணி ரிட்டையர் ஆகிறான் ஃப்ரம் த ஃபர்ம். கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ. பாருங்கள், இந்த இடத்துல வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன இருக்கும், அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கெய்னிங் ரேஷியோ என்னவா இருக்க போகுது, அவங்களோட 5:6 தான் இருக்க போகுது. யார் போகிறாங்க வந்து மணி தான் ரிட்டையர் ஆகிறா, அப்போ 5:6 தானே இருக்க போகுது. அதுதான் இங்கே எழுத போகிறீங்க. ஸோ ஆன்சர் நீங்கள் வந்து ப்ராப்பராக எழுதணும். ஸோ என்ன எழுதுவீங்கன்னா ஆன்சர், சின்ஸ் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஷேர் கெயின் அண்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் கெயின் இஸ் நாட் கிவன், கொடுக்கல. So the new share is calculated by assuming that the share gained in the proportion of the old ratio. So old ratio. Therefore, the new profit sharing ratio and the gaining ratio between the two continuing partners. Continuing partner yaar? Gani and Sony. Okay, Gani and Sony is their old profit sharing ratio, that is 5:6. இவ்வளவுதான் இந்த சம்ல.